ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்ரீ குருபியோ நமஹ. இன்றைக்கு நம்முடைய அந்த தொடர்ல நேற்று அயோத்தியா காண்டத்தினுடைய பிற்பகுதியை பார்த்தோம். இன்னைக்கு ஆரண்ய காண்டத்துல உள்ள சில கம்பராமாயண பாடல்கள், அதில் உள்ள விஷயங்கள் இதை பார்க்கலாம். முதல்ல இந்த ராமர் ரிஷிகளுக்கு அபயம் கொடுக்கிற அந்த கட்டம், ராட்சசர்கள் எங்களை தொல்லைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு ரிஷிகள் ராமர்கிட்ட சொல்கிறார்கள். இதை தமிழ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம தமிழ்ல சாதாரண அரக்கர்கள் தொல்லைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தமிழ்ல இந்த அரக்கர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்படி ஒரு வார்த்தை நம்முடைய பாரதிய பாஷை எதுலையுமே கிடையாது. ராட்சசகா சம்ஸ்கிருதம், ராட்சஸ் அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவோம், ராட்சசுடு அப்படின்னு தெலுங்குல சொல்வார்களாக இருக்கும். ஆனா தமிழ்ல இந்த ராட்சசங்கிற வார்த்தையை இந்த தமிழ் இலக்கணப்படி, அதாவது ரா ரேவ் ஆயிடுது, ஷா இக்கவாயிடுது. அதனால அரக்கர் என்று ரொம்ப பழைய சொல்லு தமிழ்ல. சங்க இலக்கியத்திலேயே இது அரக்கங்கிற சொல்லு இருக்கு. அதனால ரிஷிகள் சொல்லும் போது இதுக்கு ஒரு அழகான விளக்கத்தை அந்த கம்பரத்துல அமைச்சிருக்காரு. ரிஷிகள் ராமர்கிட்ட சொல்கிறார்கள், இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கர் என்று உலர் சிலர் அறத்தின் நீங்கினார் நெருக்கவும். அரக்கர்கள் என்று சில பேர் எங்களை ரொம்ப நெருக்குகிறார்கள், எங்களால் இங்க வாழவே முடியல இந்த கானகத்துல. யார் அவர்கள்னா, இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர். அவர்களுடைய நெஞ்சில இரக்கம் அப்படிங்கிற ஒரு வஸ்துவே இல்லை, அவர்களுக்கு தான் அரக்கர். இது ஒரு டெபினேஷன் கொடுக்கிறார், அரக்கர்னா யார் அப்படின்ட்டு. இது தமிழ்ல கொஞ்சம் அழகா இருக்கு. இரக்கம், இரக்கமற்ற அரக்கன் அப்படின்லாம் பேசுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஆனா இதுல ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கு. இது பிருஹதாரண்யக உபநிஷத்துல ஒரு சிறிய கதை வருது. பிரஜாபதி சிருஷ்டிகர்த்தா தேவர்கள், மனிதர்கள், ராட்சசர்கள், அசுரர்கள், இந்த 3 வர்க்கத்தினரையும் படைக்கிறார். எல்லாருக்கும் அவர் தான் தந்தை இல்லையா, பிதா. அதனால எல்லாரும் அவர்கிட்ட எங்களுடைய வாழ்க்கைக்கான உபதேசத்தை கொடுங்கோ அப்படின்னு கேட்கிறார். அவர் ஒரே உபதேசத்தை கொடுக்கிறார் எல்லாருக்கும், த அப்படின்றார். இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அநேகமா பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். த அப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்றாரு. அது ஒவ்வொருத்தரும் அவளுக்கு ஏற்ற ஒரு உபதேசமாக எடுத்துக்கொள்கிறார். தேவர்கள் தம்யத என்று எடுத்துக்கொள்கிறார், அதாவது அடக்குங்கள். தேவர்கள் சொர்க்கத்துல இருப்பவர்கள், அவர்களுக்கு தேவ போகங்களிலேயே எப்பவும் திளைத்துக் கொண்டே இருப்பவர்கள் இல்லையா. தேவர்களுக்கு கஷ்டம் அப்படின்னு அதாவது லௌகீக ரீதியில கஷ்டம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த போகத்திலேயே மூழ்கி அவர்கள் ஆகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக அடக்குங்கள், தம்யத, உங்களுடைய இந்திரியங்களை அடக்குங்கள் அப்படின்னு அதை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார். மனிதர்கள் எப்பவுமே பொருள் சேர்ப்பதிலேயே இருப்பார்கள், அர்த்தபரர்கள். அதனால அவர்கள் தத்தம், நீ சேர்த்த பொருள் எல்லாம் நீயே வச்சிருக்காத, தானம் பண்ணு என்று அவர்கள் பொருள் எடுத்து. அசுரர்கள் கிரூர புத்தியுடையவர்கள் இயற்கையிலேயே. அதனால அவர்கள் தயத்வம், கருணையோடு இருக்காங்க. அதனால அந்த அரக்கர்களுடைய ஒரு இயல்பான புத்தியே இப்படி கருணை இல்லாம இருப்பது அப்படிங்கிறத இந்த பாட்டில் அவர் சொல்றார். இந்த கதை அப்புறம் எப்படி போறதுன்னா, இந்த 3 விஷயங்களையும் எப்போதும் நினைவுபடுத்துறதுக்காகத்தான் இடிக்கும் போது த த த அப்படிங்கிற சத்தம் வருது. அப்படி அந்த இதுவும் வருது, வருஷத்திலே வருது. இதனாலதான் இந்த இடி ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. இந்த கருத்தை அழகா, இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கர் என்று உலர் அப்படின்ட்டு அதாவது ராட்சசர்கள்ங்கிறது ஒரு பிளான் கிடையாது. யாருக்கெல்லாம் இந்த இரக்கங்கிற குணம் இல்லையோ அவர்கள் எல்லாருமே அரக்கர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நம்ம அதில் எடுத்துக்கலாம். அது மாதிரி அப்புறம் அவர்கள் ராமர்கிட்ட சரணாகதி பண்ணும்போது, இருவிடை வைகலன் இரவி தோன்றினாய். இந்த அரக்கர்கள் இருள நாங்க இருக்கோம், நீ ஒரு சூரியன் போல
இங்கே உதித்து வந்திருக்கிறாய் காணகத்துக்கு. ஒரு வரி சொல்றேன், அருளுடை வீர நின் அபயம் யாம் என்றார். அதாவது பொதுவா அருள் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு விஷயமாக பார்க்கின்றோம், வீரம் அப்படிங்கிறத இன்னொரு விஷயமா பார்க்கணும். இங்க வந்து அது ரெண்டுமே ராமர்கிட்ட சேர்ந்து அருளுடை வீர நின் அபயம் யாம். இது ராமருக்கே உரித்தான ஒரு ஒரு குணம். அதாவது காருண்யம், வீரியம், காம்பீரியம், இது ரெண்டும் ரொம்ப அழகா சேர்ந்து இருக்கிறது ராமர்கிட்ட. அப்படிங்கிறதுனால இந்த அருளுடை வீர நின் அபயம் யாம் என்றார் அப்படிங்கிறத அந்த வழியில ரொம்ப எடுத்து காமிக்கிறார். அப்புறம் அந்த சீதைக்கும் ராமருக்கும் நடக்கிற அந்த சின்ன உரையாடல் அது கம்பன்ல இல்லை. ஏன் இப்படி வந்து ராட்சசர்கள் வாதம் பண்ணணும் அப்படியே ராமர் அப்படியே நிறுத்திட்டார். அப்போ ஒரு அழகான ஒரு பாட்டு வருது, ஆவுக்காயினும் அந்தனர்காயினும் யாவர்காயினும் எளியவர்காயினும் சாவ பெற்றவரே ததைவானுரை தேவர்க்கும் தொழும் தேவர்களாகுவார். அந்த அபயம், அதாவது தன்னுடைய லைஃப் பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத ராமர் இந்த பாட்டில் ரொம்ப அழகாக காமிக்கும். ஆவுக்காயின் ஒரு பசுவை காப்பாற்றுறதுக்காகவும், அந்தனர்காயின் ஒரு ஒரு பிராமணனை காப்பாற்றுறதுக்காகவும், யாவர்காயின் அதை எக்ஸ்டெண்ட் பண்றாரு, ஏதோ எந்த ஒரு உயிரையும் காப்பாற்றுவதற்காகவும், எளியவர்காயின் வேற வழியே இல்லாமல் தீனனா இப்படி இருப்பவர்களுக்காக பாவ பெற்றவரே தன்னுடைய உயிரையும் கொடுத்து அவர்களை ரட்சிக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் தான் தேவர்க்கும் தொழும் தேவர்கள் ஆகுவர் என்று சொல்லிவிட்டு ரிஷிகளுக்கு அபயம் கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நம்புவார். அதுக்கடுத்து அகஸ்தியரை ராமர் அகஸ்தியாசிரமத்துக்கு போறார். அது வால்மீகியில பெரிய வர்ணனை வருது. இந்த வாதாபி இவலன் கதையெல்லாம் வரும். இல்லை, அகஸ்தியங்கிறவர் தமிழ்நாட்டுல ரொம்ப பரிச்சயமானவர் இல்லையா? அதுக்கு தமிழ் முனிவர் அப்படின்னு பேரு. அகஸ்தியருக்கு பலவிதமான முகங்கள் உண்டு தமிழ்நாட்டில். அவர் எப்படி பாணினி சம்ஸ்கிருத வியாக்கரணம் கொடுத்திருக்காரும், தமிழினுடைய இலக்கணத்தை அருளியவர் அகஸ்தியர். அவர் வந்து எப்போதும் அந்த மலைய கிரி என்று சொல்லக்கூடிய பொதிகை மலையில இப்பொழுதும் வாசம் செய்கிறார். அதனால அகஸ்தியர் மலை எப்படின்னு பேர் அந்த இருக்குது. அப்புறம் எல்லா ஞானமும் அகஸ்தியர் கொடுத்துட்டார். சித்த வைத்தியத்துல இருந்து ஆரம்பிச்சு நாடி ஜோசியம் வரை எல்லாம் வந்து அகஸ்தியருடையது என்று ஒரு தொல் நம்பிக்கை தமிழ்நாட்டில் உண்டு. இதுல சிலரை வந்து அழகா எடுத்து காமிக்கிறார். அகஸ்தியருடைய பெருமை எல்லாம் ஒரு 5-6 பாட்டு அகஸ்தியருடைய கீர்த்தியை சொல்லிட்டே போய் அப்புறம் அப்பேற்பட்ட அகஸ்தியரை ராமர் போய் பார்க்கிறார். அதுல ஒரு பாட்டு, மேக நெடு மாலை தவள் விந்தம் எனும் பெண் தொகை நாகமது நாகமுற நாகமென நின்றான். இது ஒரு சொல் விளையாட்டு. இது ஒரு புராண கதை. இது அகஸ்தியர் தான் முதல்ல அந்த வடக்கிலிருந்து தெற்குக்கு வரவர் என்று நம்முடைய புராணங்கள் சொல்றது இல்லையா? அது வரைக்கும் இந்திய மலையை தாண்டி யாருமே வந்தது கிடையாது. ஏன்னா இந்திய மலை அவ்வளவு பெருசா நின்றுட்டு இருந்தது, அதை தாண்டி யாருமே போக முடியாது. அப்பேற்பட்ட விந்திய மலையினுடைய கர்ப்பத்தை அடக்கி அது மேல காலை வச்சு அகஸ்தியர் அதை தாண்டி வரார். அகஸ்தியர் தான் முதல்ல நார்த் இந்தியாவிலிருந்து சவுத் இந்தியாவுக்கு வந்தவர் நம்முடைய புராண ஐதீகப்படி. இதுல அந்த செய்தி அழகா எடுத்து காமிக்கிறார். ஒரு சொல் விளையாட்டோட செய்தி, மேக நெடு மாலை தவள் விந்தம். இந்த பெரிய அந்த மலை எப்படி இருக்குன்னா அதனுடைய சிகரங்கள்ல அப்படியே மேகங்கள் விளையாடிட்டு இருக்கும், அதுக்கு மாலை போட்டது போல. அப்பேற்பட்ட அந்த விந்திய மலையானது விண்தோய் விண்ணை சென்று தொடரக்கூடிய அந்த விந்திய நாகம். அது நாகம், அதாவது இந்த இடத்துல 3 நாகம் சொல்றார். நாகம் அது நாகமுறை நாகமென நின்றான். இது எல்லாமே சம்ஸ்கிருத நாகம் தான், தமிழ்ல தனி நாகம் கிடையாது. ஆனா அதுக்கு உண்டான 3 அர்த்தங்களையும் அழகாக பிரயோகிச்சிருக்கார். முதல் நாகத்துக்கு என்ன அர்த்தம்? விந்தியம்ன்றது என்ன? மலை. நாகம் அப்படின்னா மலைன்னு அர்த்தம் இல்லையா? சம்ஸ்கிருதத்துல நகச்சதி இத்யகஹா ந அகோ நாகஹா அப்படிதான் அந்த சொல்வது இல்லையா? நகரானது மலை, நாகம். அப்பேற்பட்ட அந்த நாகமானது நாகம் உரை,
இவர் அப்படி காலை வச்ச உடனே அந்த மலை அப்படியே பாதாளத்துக்கு போயிடுது என்று புராணம் சொல்கிறது. பாதாளங்கிறது நாகலோகம். அந்த நாகமானது பாதாளத்திற்கு போகும் வழி நாகம் என நின்றார். இது மூணாவது நாகம் வந்து யானை. அதுவும் சம்ஸ்கிருதத்துல சொல்லலாம். திக் நாகஹா அப்படின்னு அந்த திசை யானைகளை பத்தி வரும் இல்லையா. ஒரு யானையினுடைய ஒரு கம்பீரத்தோட அந்த விந்திய மலை மேலே கால் வைத்துகின்றார் அப்படின்னு அந்த ஒரு சம்ஸ்கிருத சொல்ல எடுத்துட்டு அதனுடைய 3 பொருளை வச்சு ஒரு சொல் விளையாட்டு விளையாடிருக்கிறார். இது ஒரு ரசனையான ஒரு விஷயம். அடுத்தது, என் திசையும் ஏழுலகும் உயிரும் உய்ய குண்டிகையில் நில் பொருளில் காவிரி கொணர்ந்தான். இவர் வந்து ராமருக்கு வந்து அர்க்கிய பாத்திய சம்ஸ்காரம் கொண்டு போகணும் அப்படின்னு தன்னுடைய கமண்டலத்தை எடுத்துட்டு போறாரு. அது சொல்ற சாதாரண கமண்டலம் இல்லப்பா, அது காவிரியே கொண்டு வந்த கமண்டலமா. ஏன்னா அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அகஸ்தியர் அந்த கடலையே அந்த கமண்டலத்துல ரொட்டி கொண்டு வரும்போது ஒரு காக்கா அதை தட்டி விட்டுரும். அதுதான் வந்து காவிரி நதியாக ஓடுகிறது அப்படிங்கிறது இங்க உள்ள ஒரு முக்கியமான ஐதீகம். அது அழகா அந்த இடத்துல எடுத்து காமிக்கிறார். எப்பேற்பட்ட காவிரி, என் திசையும், காவேரிங்கிறது கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஓடக்கூடிய நதிதான். ஆனா அந்த நதியை வந்து தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் இங்க இருக்கிறவர்கள். அதனால 8 திசைகளும் 7 உலகங்களும் உயிரும் எல்லா உயிர்களும் உய்ய நல்ல விதி கிடைக்குமாறு குண்டிகை அப்படின்னா கமண்டலம், குண்டிகையில் பொருளில் காவிரி கொணர்ந்தான். அப்பேற்பட்ட காவிரியையே கொண்டு வந்த ரிஷி அந்த கமண்டலத்தை எடுத்துட்டு போய் ராமனுக்கு அதிதி சத்காரம் பண்றார். அப்புறம் நின்றவனை வந்த நெடியோ நடி பணிந்தான், அன்றவனும் அன்பொடு தழி அழுத கண்ணான், நன்று வர வென்று பல நல்லிசை பகர்ந்தான், என்று முழ தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான். வந்து நம்ம விஜுவலா பண்ணலாம். அதாவது அகஸ்தியர் வந்து ஒரு குள்ளமான ரிஷி அப்படிங்கிற இங்க இங்க நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒரு நம்பிக்கை. அதனால அவர் உட்கார்ந்துட்டு இல்லையா. அது ஏன் அப்படின்னா ராமர் ரொம்ப நெடியோனா இருக்கார். உட்கார்ந்து இருந்தா இன்னும் கஷ்டப்படணும்னு இருக்கா. அவர் நின்றுட்டே இருக்கார். நின்றவனை ரிஷிகள் உட்காந்துருப்பா வரவாலாம் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. இவர் ரொம்ப குள்ளமான ரிஷிங்கிறதுனால நின்றுட்டே இருக்கார். நின்றவனை வந்த நெடியோன் அடிபணிந்தான். அந்த குள்ளமான ரிஷிக்கு வந்து சாஷ்டாங்கமா ராமர் நமஸ்காரம் பண்றாரு. அன்று அவனும் அன்போடு தழி, ராமரை வந்து தன்னால இயன்ற அளவு தழுவி கொடுக்கிறார் அகஸ்தியர். அழுத கண்ணான், அப்படியே அவருக்கு ஆனந்த கண்ணீர் வருது. நன்று வரவென்று பல நல்லிசை பகர்ந்தான். சுவாகத்தம் நல்லதுன்னு சொல்றாரு. சொன்னவர் யாரு? நாங்க ஒரு அடைமொழி கொடுக்கிறார். என்று முழ தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான். இன்னைக்கு வந்து இந்த தமிழ் பேச்சுல எல்லாம் என்று முழ தென் தமிழ் அப்படின்னு சில இந்த தீப்பொறி பறக்கக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாம் பேசுறத நம்ம பார்க்கலாம். அந்த பிரேஸ் வந்து கம்பருடைய பிரேஸ். அது இவர்கள் உருவாக்கினது கிடையாது. அது வந்து இங்க ராமாயணத்துல அகஸ்தியரை பற்றி சொல்லும் போது வரக்கூடிய ஒரு பிரேஸ். என்று முழ தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான். இசைனா புகழ் கொண்ட அந்த அகஸ்தியர் என்று சூர்பனகை படலத்துல கம்பர் என்னென்ன மாற்றங்கள் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத முந்தைய பார்த்தோம் இந்த வால்மீகி ராமாயண கான்பரன்ஸ்ல. அதனால அதுக்குள்ள நான் போல. ஏன்னா அதுல வந்து கம்ப்ளீட்டா அது ஒரு பெரிய நவரச நாடகமாக கம்பர் ஆட்சி இருக்கின்றார். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால அதுக்கு அடுத்தது இந்த கரண் வதை படலம் அப்படின்னு ஒரு இது. அதுல சில யுத்த வர்ணனை பற்றின சில அழகான பாடல்கள்லாம் வருது. அதை இப்ப நம்ம ஸ்கிப் பண்ணி யுத்த காண்டத்துல கொஞ்சம் நிறைய பார்க்க போறோம். தமிழ்ல வந்து யுத்த வர்ணனையை சொல்லக்கூடிய பாட்டுகளில நிறைய அந்த சந்தம் இருக்கும். நேற்று அந்த குகனுடைய வீர உரையில பார்த்தோம். அதை நம்ம கேட்கும் போதே ஏதோ ஒரு பெரிய யுத்தம் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில பாடல்கள் இருக்கு. அதை அப்ப பார்த்தோம். அது கரண்படை படலத்திலேயே ஆரம்பிச்சு இந்த ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசர்களை தனி ஒருவராக வதம் பண்ணிட்டு ராமர் வரார். பெரிய ஒரு வீரனா வரார்.
அதை வந்து அவர் எப்படி வரவேற்கிறாருங்கிறத வால்மீகி ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் அப்படி அந்த வெற்றி வீரனாக வரக்கூடிய ராமரை பார்த்து அகமகிழ்ந்து தன்னுடைய கணவனை பரிசஸ்வஜே அப்படிங்கிற கட்டி அணைத்துக் கொண்டாள். சாதாரணமா சொல்லல, பரிசஸ்வஜே ரொம்ப இறுதி கட்டி அணைத்துக் கொண்டாள் அப்படின்னு வால்மீகி ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறார். கம்பர் வந்து இதை இப்படியே சொல்லல, அவர் இந்த பாட்டை கொஞ்சம் மாத்தி சொல்றாரு. விண்ணி நீங்கிய வெய்யவர் மேனியிலும் புண்ணின் நீரும் பொடிகளும் போய் உட அண்ணல் வீரனை தம்பியும் அன்னமும் கண்ணி நீரினால் பாதம் கழுவினார். அது எப்படி இதை கற்பனை பண்றாருன்னா, இங்க கொஞ்சம் இவர் ஒரு சென்சார் போர்டுல உள்ள ஆளா இருப்பார் போல இருக்கு. வந்து இருக கட்டி தழுவினாள் அப்படின்னு எழுதுறத கொஞ்சம் தவிர்த்துட்டார். அது என்ன சொல்றார், ராமர் அங்கிருந்து வரார், யுத்த காலத்திலிருந்து திரும்பி வரணும் எப்படி இருப்பான், ஒரே அப்படியே உடம்புல அந்த அரக்கர்கள் விட்ட அம்புகள்லாம் மேனியும் புண்ணின் நீரும் பொடிகளும் அப்படிங்கிற ராமனுடைய உடம்பெல்லாம் ஒரே புழுதி மயமா இருக்கு. அந்த புண்கள் இருக்கு, அந்த புண்கள்ல இருந்து ரத்தம் வந்து இருக்கு. இதெல்லாத்தையும் பார்த்து அவளுக்கு உடனே கண்ணீர் வருது. சீதை லக்ஷ்மணன் 2 பேருக்குமே அப்படியே வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய பாதத்தை நினைக்கிறாளா கண்ணீரால. அது வந்து இந்த எல்லா புண்களையும் ஆற்றுவதற்கு ஒரு மருந்து போல இருந்தது அப்படிங்கிற மாதிரி இவர் அதை கொஞ்சம் வால்மீகியும் அதைத்தான் சொல்றார். ஆனா வால்மீகியுடைய சித்தரிப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப அத்தியுதமா அந்த ஒரு இன்டிமசியை காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப பழைய காலத்து கவிஞர். அதனால இந்த மண் ஒரு ஒரு ஹிருதயத்துல இருக்கிற உணர்ச்சியை அப்படியே சொல்றார் வால்மீகி. ஆனா கம்பர் அதை கொஞ்சம் இந்த படிக்கிறவா என்ன நினைப்பாளும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சதை எழுதியிருக்காரு அப்படின்ட்டு இந்த ஒரு கட்டத்துல நமக்கு தெரிகின்றது. அதுக்கப்புறம் இந்த சூர்பனகை போய் சீதையினுடைய அழகை பத்தி தாவணங்கிட்ட, இது தமிழ்நாட்டுல ஒரு ரொம்ப பிரபலமான விவரி. இது வால்மீகி ராமாயணத்துல அப்படி சின்னதா அப்படியே சொல்லிட்டு போயிருந்தா, அதை கேட்ட உடனேயே ராவணன், ஏன்னா ராவணன் இப்படி நிறைய பெண்களை வந்து ஏற்கனவே கவர்ந்து வந்தவன் அப்படிங்கிறதுனால இப்படி அவன் கேள்விப்பட்ட உடனேயே அவனுக்கு சீதையை கவரணும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சொல்லிட்டு இங்க வந்து அவன் இது பிற்காலத்துல அந்த ராம நாடகத்துல ஒரு சூர்த்தி ராகத்துல ஒரு நல்ல கீர்த்தனை, காணவேணும் லட்சம் கண்கள் சீதா வேதித்தன் காலுக்கு நீங்கரோ பெண்கள் அப்படின்னு ஒரு பாட்டு போயிருக்கு. திசை எங்கும் கீர்த்தி நாட்டி திரியும் ராவணா உன் 20 கண் போதுமோ அப்படின்லாம் வரும் அந்த பாட்டு. பிரபலமா இதுக்கெல்லாம் ஆதாரம் வந்து கம்பராமாயணம் தான். நிறைய பாட்டுகள் உண்டு. ஒரு பாட்டு தோளையே சொல்லுகேனும் வந்து அங்கமங்கமா வர்ணிக்கிறார் சீதாதேவி. தோளையே சொல்லுகேனும், அவருடைய தோல் அழகை பத்தி நான் சொல்றதுதான். சுடர் முகத்து உலவுகின்ற வாழையே சொல்லுகேனும், அது விழியை சொல்லுவேன்னு சொல்லல, அது அப்படியே வாழ் மாதிரி இருக்கும் பார்க்கறவனுக்கு பெற்றா மாதிரி. சுடர் முகத்து உலவுகின்ற வாழையே சொல்லுவேனும், மற்றவை வழுத்து கேட்கும் அதை பத்தி சொல்றதா. மீளவும் திகைப்பதெல்லாம் தனித்தனி விளம்பல் ஆற்றேன். அவருடைய அழகை பத்தி நான் கூட சொல்லலாம்னு நினைக்கும் போது நான் வந்து மறுபடியும் எனக்கு திகைப்பு தான் ஏற்படுகின்றது. நாளையே காண்டி அன்றே நான் உனக்கு குறைப்பது என்ன, நாளைக்கு நீயே போய் அவளை பார்க்க போறியே, நான் உனக்கு என்ன சொல்றேன். இதை வந்து நம்ம கம்பராமாயணம் படிச்ச உடனே இந்த மிதிலை காட்சி படலத்துல ராம சௌந்தரியத்தை சொல்லும் போது இதே பாட்டு மாதிரி ஒரு பாட்டு, தோல் கண்டார் தோளே கண்டார், தொடுதிரள் கமலமன்ன கால் கண்டார் காலே கண்டார். அது மிதிலை நகர மக்கள் ராம சௌந்தரியத்தை பார்க்கும்போது அடைஞ்ச ஒரு நிலை. அதையே இங்க சூர்பனகை வாக்கா சீதையை பத்தி சொல்லுவதான் போறேன். இப்படி இதெல்லாம் சொல்லிட்டே வரலாம். இப்போ ஒரு பாட்டு இப்படி கேட்டுட்டே வரான். அதாவது முதல்ல என்ன சொல்றா, இப்படி மூக்கறுத்து விட்டுட்டார் அப்படியே ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. ரத்தம் கொட்டிட்டு இருக்கிற மூக்கோடையே தான் வரா அவன் சபைக்குள்ள. அப்புறம் ஜனஸ்தானத்துல இத்தனை வீரர்கள் போயாச்சு, கரண்கள் அப்பேற்பட்ட
ஒரு பெரிய ராட்சத வீரன், அவன் இறந்து போயிட்டான். இதெல்லாம் சொல்லியே வந்துட்டு கடைசியில இந்த சீதையுடைய அழகை பத்தி சொல்றான். அவ அப்படி சொல்லி முடிக்கிறதுக்கு அப்புறம் சொல்றான், கரணையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிது நின்றான், உரணையும் மறந்தான், உற்ற வழியையும் மறந்தான், முன்னை பெற்ற வரனையும் மறந்தான், கேட்ட மங்கையை மறந்திடாதான். இது எதுவுமே ராவணனுடைய புத்தியில நிக்கலையா? மங்கையுடைய மூக்க ஒருத்தன் வெட்டிட்டான், ஜனஸ்தானத்துல ராட்சசர்கள் எல்லாம் கலங்கி ஆகிட்டான். இப்படி அந்த ஒரு பெண்ணினுடைய அழகை பற்றி, சீதையுடைய அழகை பற்றி சூர்பனகை சொன்னது அந்த ஒண்ணு மட்டும்தான் அவனுடைய மனசுல இருந்தது, மீதி எல்லாம் மறைஞ்சு போச்சு அப்படின்ட்டு அந்த ராவணனுடைய மனது எப்படி ஒரு காமுகனுடைய மனசு வேலை செய்யணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல படம் முடிச்சு காமிக்கிறார். அப்புறம் இந்த மாரீச்சன் வந்து ராவணன் கிட்ட பேசும்போது மாரீச்சன் வந்து ராமருடைய வீரத்தை பத்தி சொல்றான். ஏன் அந்த ரகாராஜி ரத்னாயி, எனக்கு ராவணன் சொல்றதை கேட்டாலே பயமா இருக்கு, நான் வந்து ஏற்கனவே ராவணன் கிட்ட அடி வாங்கி வந்திருக்கேன். இதெல்லாம் கேட்ட உடனே ராவணன் வந்து சொல்றான், நீ கேவலம் ஒரு மனுஷனை போயிட்டு இப்படி போழுதுட்டு உனக்கு ரொம்ப கோபத்தோட பேசுறான், வெக்கமா இல்லையா முன்னாடி பேசுறதுக்கு. அப்ப மாரீச்சன் சொல்றான், மனுஷன் சொல்றியே, அப்ப அவரோட போர் செஞ்சு நீ வெற்றி அடைஞ்சு அந்த பெண்ணை தூக்கி போக வேண்டியதானே அப்படிங்கிறான். இந்த கேள்வி வால்மீகியில வரல. இதுக்கு உடனே ராவணன் வந்து, நான் செஞ்சுடுவேன், ஆனா எனக்கு ஒரு பெரிய தயக்கம் என்னன்னா, நான் வந்து போர் செஞ்சு உடனே அந்த ராமன் லக்ஷ்மணன் 2 பேரையுமே கொண்டுடுவேன். அதை பார்த்த உடனே அந்த பெண்ணும் வந்து உடனே உயிரை விட்டுருவோம், எனக்கு அப்புறம் அவ கிடைக்க மாட்டான். அதனாலதான் நான் வந்து இப்படி ஒண்ணு மாயமான நாங்க போக சொல்றேன். ராவணனுக்கு ஒரு வினோதமான காரணம் சொல்றேன் கம்பராமாயணத்துல. அதாவது ராவணனுக்கு வந்து அப்பயும் அந்த புத்தி வரல. மானிடன் அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டே இருப்பான் கடைசி வரைக்கும். யுத்த காண்டத்துல ஒரு கடைசி அத்தியாயம் வரைக்கும் ராவணன் இதே சொல்லிட்டு இருப்பான். ராமரை நேர்ல பார்த்து அந்த அவனுடைய கிரீடம் எல்லாம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதை சொல்றதை நிறுத்துறது. அதுக்கப்புறம் இந்த மாயமான் வரும்போது இந்த மாயமான பார்த்து லக்ஷ்மணன் சொல்றாரு, இது ராட்சசருடைய ஒரு மாயை. ஏன்னா இப்படி நான் எங்கெல்லாமோ எதெல்லாமோ மான்கள் எல்லாம் பார்த்திருக்கேன், இப்படி ஒரு ஜந்துவை நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி வைரூரிய மாதிரி அப்படியே கொம்பு இருக்கு, அதனுடைய உடம்பு எல்லாமே அப்படியே தங்க நிலத்தில் இருக்கு. அதனால இது வந்து மாயமாகத்தான் இருக்க வேண்டும். உடனே அதுக்கு ராமர் பதில் சொல்ற. வால்மீகி என்ன பதில் சொல்றாங்கன்னா, எப்படியா இருந்தாலும் இது ஒரு மான் இருந்துச்சுன்னா இந்த மானுடைய தோல் நமக்கு உதவும். கேட்கிறாளே சீதை இவ்வளவு ஆசைப்பட்டு, நம்ம போய் நான் மானை பின்தொடர்ந்து போறேன். இங்க ஒரு சொல்ற, நிலா உயிரின் நிலை நேர்மையினால் எல்லாரும் உணர்ந்திட. இந்த உலக சிருஷ்டிங்கிறது எப்படி இருக்குன்னா மாறிக்கொண்டே இருப்பது. ஒரு இடத்துல ஒரு செடியில இருக்கிற ஒரு பூ மாதிரி இன்னொரு பூ இல்லை. ஒரே செடியிலேயே இருக்கிற எல்லா பூவிலையும் சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் இருக்கு. நிலா உலகின் நிலை நேர்மையினால் வல்லாரும் உணர்ந்திட. ரொம்ப ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவர்கள் எல்லாரும் கூட இந்த சிருஷ்டியினுடைய எல்லா விசித்திரங்களையும் அவர்களால் உணர முடியாது. மண் உயிர் தான் பல்லாயிர கோடி பரந்துளவால். உயிர் வர்க்கம்ன்றது எத்தனை ஆயிரம் கோடி இருக்குப்பா லட்சுமணா. இல்லாத இல்லை இளங்குமரம், இல்லாத இல்லை இளங்குமரம். இதுல வந்து ஒரு சிருஷ்டியில் இப்படிதான் ஒண்ணு இருக்கும், இப்படி இருக்காது அப்படின்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு ராமர் கேட்கிறேன். ரொம்ப அழகான அதாவது இப்ப குறிப்பா இந்த எவல்யூஷன் பயாலஜி மாதிரி விஷயங்கள்ல ஒரு உயிர் அப்படிங்கிறது வந்து எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் அவன் ஒரு சென்ஸ் ஆஃப் ஒண்டரோட பேசிட்டு இருக்கான். அதை வந்து இங்க ராமர் சொல்றார். முறையும் முடிவும் இலை மண்ணுயிர் என்று இறைவன் இளையோனு கியம்பின நாள் பாட்டிலும். இதுல ஒரு முறைன்னு ஒண்ணு கிடையாது, சிருஷ்டியில ஆர்டர்ங்கிறது கிடையாது, கயாஸ் தான் உண்டு. அதுக்கு முறையும் முடிவும் இலை. இப்படிதான் இருக்குன்னு சொல்லவே முடியாதுப்பா. ஆனா இப்படி ராமர் பேசுனதுக்கு பின்னாடி கம்பர் கவி கூற்றா வந்து ஒரு விளக்கம் சொல்றார்.
நோக்கிய மானை நோக்கி நுண்ணிய மதியின் ஒன்றும் தூக்கிலன் நன்றிது என்றான். அதாவது ராமர் இவ்வளவு தூரம் லட்சுமணன் பத்தி இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பார்த்திருக்காரே, ராமர் ஏன் இப்படி ஆராய்ச்சி பார்க்கணும் இப்படி சாதாரணமா ஒரு பதில் சொல்லி லட்சுமணனை அடக்கிட்டார் அப்படின்னா அது இவர் ஒரு விளக்கம் சொல்றார். தேக்கையின் 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 பிறவி நீங்கி தேக்கையின் துறவு நீங்கி பிறந்தது தேவர் செய்த பாக்கிய முறைமை என்றோ அன்னது பழுது போகும். அவர் போட்டு ஆதிசேஷன்ல படுத்து நிம்மதியா தூங்கிட்டு இருந்தார். ரொம்ப ரொம்ப சுகமான சேஷ சயனம். அது கீழே இறங்கி வந்தாரு. தேக்கையின் பிரிவு நீங்கி பிறந்தது எதுக்காக? தேவர் செய்த பாக்கிய முறைமை என்றும். தேவர்கள் பாக்கியம் செஞ்சதுனாலதான் இப்படி பிறந்தார். அதுக்கு பழுது நேர்ந்துடலாமா? அதனாலதான் இப்படி லட்சுமணன் கிட்ட சொல்லி அழைக்கிட்டார் அப்படின்னு இவர் ஒரு விளக்கம் சொல்லி மறுபடியும் கொண்டு போறார். இது அந்த மாயமான. அப்புறம் அந்த மாரீசனுக்கு சப்தம் போட்டதுக்கு அப்புறம் வால்மீகத்துல லக்ஷ்மணன் கிட்ட சீதை ரொம்ப 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 கடுமையான சொற்களை பேசுறான். முதல் நாள் என்ன சொன்னார், வால்மீகி சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கொச்சையா சொல்லுவார். ஏன்னா அது உண்மையே எப்படி இருக்கு அப்படிங்கறத நமக்கு அதை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இங்க கம்பர் காவியத்தை எழுதும் போது முதலே இவர் எப்படி கொஞ்சம் சென்சார் பண்றாங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால இந்த விஷயத்த அவர் எப்படி எழுதுறாரு அப்படின்னா ரொம்ப அழகா எழுதுறாரு. அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி சில பாடல்கள் வருது, ரொம்ப அதிக பாடல்கள் 2-3 பாட்டு தான். ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. ஒரு பகல் பழகினார் உயிரன் ஈவரா, பெருமகன் உலகு பெற்றி கேட்டும் நீ வெறுவலை நின்றனை வேறன் யான் இனி எரியை கடிது வீழ்ந்து இறப்பணியில்லை. அவர் எப்பேற்பட்டவர். அவரோட ஒரு நாள் பழகினான் புகழ். ஒரு பகல் பழகினார். ஒரு பகல் அப்படிங்கிறது ஒரு நாள் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு ஹாஃப் டே. ஒரு பகல் பழகினார் உயிரை ஈவரா. அவ வழி இருக்கும் போது என்ன சொன்னான், எங்களுடைய உயிர் உனக்காக இருக்குன்னு சொன்னான். பேர்பட்டவர் ராமர். உயிரை ஈவரா பேர்பட்ட பெருமகன் உலை ஒரு பெற்றி கேட்டும் நீ. பேர்பட்ட அந்த பெருமகனான ராமர் இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கார் அப்படிங்கிற அந்த பெரிய கதலை கேட்டும் நீ வெறுவலை உனக்கு நீ எதுவுமே உணர்ச்சியே இல்லாம நின்றனை இங்கேயே நின்று இருக்கியே. வேற என்ன இதுக்கு அர்த்தம்? அவ்வளவுதான். இந்த ஒரு வரிதான் சீதை பேசலாம், வேற எதுவுமே பேசல. இப்படி கேட்டும் நீ அங்க போகாம இங்கே நின்று இருக்கிய, வேற என்ன? அவ்வளவுதான். வேறு என் 2 வார்த்தை தான் நம்புறாங்க. வேறு என் யான் இனி எரியிடை கடிந்து வீழ்ந்து இறப்பன். நீ போலன்னா நான் இங்கேயே கீழே விழுந்து செத்து வருவேன் என்று சீதை பேசுவதாக அந்த கட்டத்தில். இது முந்தின ஒரு பாட்டுல நிற்றியோ இளையோய் ஒரு நீ என்றாள். அந்த ஒரு நீ அப்படிங்கிறது இன்னொரு ஒரு சூச்சகம். இந்த 2 பாட்டு தான் இதை இந்த கட்டத்துல லக்ஷ்மணன் கிட்ட பேசுற மாதிரியா. அதை ரொம்ப கம்பர் பொதுவா ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி எழுதுவார் எல்லாத்தையும். ஆனா இந்த விஷயத்த அவர் ரொம்ப சட்டிலா காமிச்சு கொண்டு போயிருக்கார். அதை நம்ம பார்க்கணும். அப்புறம் இந்த கபட சன்னியாசி வேஷத்துல ராவணன் வந்த உடனே வால்மீகத்துல முதல்ல சீதை தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க யாரு எங்கிருந்து வரே அப்படின்னு உடனே நேரடியா ராவணன் சொல்ல ஆரம்பிச்சார். ஆனா இதுல கம்பர் கொஞ்சம் அதை வளர்த்தணும்னு பாக்குறாரு. அதனால இந்த சன்னியாசி என்ன சொல்றாரு, ஆமாமா நான் பல ஊர்களுக்கும் போனேன், அங்க இங்க போயிட்டு வந்தேன். இந்த லங்கைன்னு ஒரு பெரிய நகரம் இருக்கு, அடடா என்னமா இருக்கும் தெரியுமா? அது அங்க ராவணன் ஒரு ராஜா இருக்கான். ரொம்ப நாள் அங்கேயே தங்கிட்டேன், எனக்கு அங்க விட்டு வர்றதுக்கே மனசு இல்லை. இப்படி எல்லாம் பேசிட்டு உடனே சீதை கேட்கிறா, சுவாமி நீங்க ஒரு பிக்ஷுவா இருக்கே, போய் ஒரு ராட்சசர்களுடைய ஊர்ல போய் நீங்க அங்க காலடி வைக்கலாமா? அப்புறம் அப்படி வச்சுட்டு இதெல்லாம் பத்தி நீங்க புகழ்ந்து பேசலாமா? இதெல்லாம் உங்களுக்கு அழகா. இந்த பாட்டுலாம் ரொம்ப என்ன இருக்கும், கோட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அதனால உடனே ராமன் பெண்ணே என்ன நீ இப்படி பேசிட்ட? ராட்சசர்கள், நீ ஒரு மானிட பெண்,
அதனால அவனுக்கு வந்து ராட்சசர்களுடைய கீர்த்தி எல்லாம் பத்தி தெரியல. ராட்சசர்களுடைய வீரியம் என்ன தெரியுமா இப்படின்னு உடனே நீங்க சொல்றா, இது மாதிரி உங்களுக்கு தெரியுமா, என்னோட கணவர் அவர் வந்து இந்த ஜனஸ்தானத்திலேயே ராட்சசர்கள் இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சபதம் போட்டிருக்காரு. அவர் ஏற்கனவே நிறைய ராட்சசர்கள் எல்லாம் கொண்டு இப்படின்னா சொன்ன உடனே அந்த ராவண சன்னியாசிக்கு ரொம்ப கோபம் வருது. நீ என்ன சொல்ற, ஒரு மாநிலம் வந்து ராட்சசங்களை கொல்லுவானா? நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, ஒரு முயல் போய் சிங்கத்தை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நீ சொல்றதெல்லாம் அப்படின்னு. உடனே சீதை சொல்கிறார், சுவாமி உங்களுக்கு தர்மத்தினுடைய சக்தியை பற்றி தெரியாதா? ராட்சசர்கள் எப்பேற்பட்ட அதர்ம காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். என்னைக்காவது அதர்மம் வென்றது அப்படின்னு உண்டா? மீளரும் தர்மம் தன்னை வெல்லுமோ பாவம் என்றார். தர்மத்தை பாவம் வென்றது அப்படின்னு என்னைக்காவது உண்டா? இதை கேட்ட உடனே அந்த சன்னியாசிக்கு ஆத்திரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. உடனே அப்ப அவர் தன்னுடைய சுயம் இந்த மாதிரி அது ஒரு ரசமான ஒரு உரையாடலாக கம்பர் ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீதா ஹரணம், அதுல வந்து கையை பிடிச்சு தலைமுடியை பிடிச்சு இழுத்து கொண்டு போய் புஷ்ப விமானத்துல எடுத்துட்டு போனாங்க. இப்ப கம்பர் நம்ம நேற்றுக்கே பேசணும், கம்பருக்கும் வால்மீகிக்கும் உள்ள கால இடைவெளி என்ன அப்படின்னு தான் சொன்னோம் இல்லையா? அது இதுலயும் வருது. ஏன்னா சீதா தேவி அப்படிங்கிறவள ராவணன் கையை பிடிச்சு இழுத்துட்டு போனோம் அப்படின்னு கேட்க முடியாது. இந்த மாயாசீதை கதையெல்லாம் கம்பர் காலத்துல இல்லை அப்படின்னு அண்ணா அன்னைக்கே சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்தது. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கம்பராமாயணத்துல அந்த சீதாதேவி இருக்கிற சாலையில இருக்கிற அவர் நின்று இருக்கிற அந்த போர்ஷனை அப்படியே மண்ணோட பேசி எடுத்துட்டு போயிருக்காரு. அதை அப்படியே எடுத்து, ஏன்னா கைலாச மலையே தூக்கினவனாச்சே ராமன். அதனால அந்த சீதாதேவி நிற்கிற ஒரு போர்ஷனை வந்து தூக்கிட்டு போறதுல அவனுக்கு ஒரு பெரிய கஷ்டமா, அதை எடுத்து புஷ்ப விமானத்துல வைத்து எடுத்து கொண்டு போனான் அப்படின்ட்டு அது ஒரு ரொம்ப ரசமான ஒரு சித்தரிப்பாக நமக்கு தெரியாது. அது ஒரு வித்தியாசம். அதுக்கு அடுத்தது இந்த ஜடாயு ராவணனோட சண்டை போட்டு அவன் வீழ்ந்து போவதை பார்த்து சீதை வந்து புலம்பக்கூடிய ஒரு பாட்டு. அல்லலுற்றேனை வந்து அஞ்சல் என்ற, அல்லலுற்றேனை வந்து அஞ்சல் என்ற இந்நல்லவன் தோற்பதே நரகன் வெல்வதே, வெல்வதும் பாவமோ வேதம் பொய்க்குமோ, இல்லையோ அறம் என்று இறங்கி ஏங்கினாள். வெல்வதும் பாவமோ வேதம் பொய்க்குமோ, இல்லையோ அறம் என்று இறங்கி ஏங்கினாள். இந்த இடத்துல என்னை காப்பாற்றுறதுக்கு ராமர் லட்சுமணர் இல்லை அப்படின்னு நினைச்சேன். அல்லலுற்றேனை யாருமே இல்லையே அப்படின்னு நினைச்சேன். நான் இப்படி கதறும் போது அஞ்சல் என்ற, பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லவன் வந்தான். ஜடாயு சொல்றோம், அந்த நல்லவன் இப்படி தோத்துட்டானே, நல்லவன் தோற்பதே நரகம் வெல்வதே. இந்த அதர்கிருஷ்டனான ராவணன் ஜெயிச்சுட்டானே, வெல்வதும் பாவமும். கொஞ்ச நேரத்துக்கு முந்திதான் நான் சொன்னேன், மீளரும் தர்மம் தன்னை வெல்லுமோ பாவம் அப்படின்னு அந்த கபட சன்னியாசிட்ட சொன்னேனே. பாவம் வெல்லுமா? வெல்வதும் பாவமும். வேதம் பொய்க்குமோ? வேதம் பொய்த்து போய்விடுமா? இல்லையோ அறம், கர்ப்பம் ஒன்று இல்லாம போய்விட்டதா என்று கலறுகிறார். அப்புறம் மறுபடி இந்த ராமர் இந்த பரம்பாறைக்கு சீதையை காணும் தேடிக்கொண்டே போகும்போது வால்மீகத்துல வந்து அவர் சீதையை நீ எங்க போன, மறைஞ்சு நின்று விளையாடுகிறாயா என்று புலம்பர அந்த காட்சியெல்லாம் வருது, அந்த பகுதி வருது. கம்பராமாயணத்தில் இல்லவே இல்லை. ராமர் உடனே தீப்பிரமை பிடித்து போய்விடுகிறார். அப்ப கம்பர் என்ன எழுதுறாருன்னா, ராமர் அப்படி திகைத்து நின்ற போது மண் சுழன்றன, மலை சுழன்றன, அலை சுழன்றன, கடல் சுழன்றன எல்லாம் எழுதுறார். அதாவது ராமர் வந்து நான் உலகத்தை அழிச்சுவேன்னு பின்னாடி சொல்ல போறார். அப்ப வந்து அதை பார்த்து உலகமே நடுக்கிட்டு அப்படின்னு நம்ம கேட்டுருக்கோம். இங்க வந்து ராமர் திகைத்து நிற்கும் போதே எல்லாம் இப்படி நடுங்க ஆரம்பிச்சிட்டு என்று அவர் எழுதுறார். அதுக்கப்புறம் அவர் உடனே அந்த தேர் தடத்தை அப்படியே பின்பற்றி இங்க வந்து சேர்ந்துடுறார். ஜடாயுவை பார்க்கிறார்.
புதாயு இப்படி விழுந்து கிடக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த அந்த இடத்துல ஒரு அழகான பாட்டு. எந்தாரம் பற்றுண்ண தேன்றாயை சான்றோயை குன்றானும் நின்றான் கொலையுண்டு நீ கிடந்தான். என் தாரம் பற்றுண்ண, என்னுடைய மனைவிய கவர்ந்து போயிட்டான். ஏன் திராயை, அதை எதிர்த்து நின்ற நீ சான்றோயை, சான்றோனாக வந்த உன்னை கொன்றானும் நின்றான். உன்னை கொன்னவன் உயிரோடு நின்றுட்டான். கொலையுண்டு நீ கிடந்தான். ஆனா நீ இப்படி கொலைப்பட்டு கிடக்கிறது. வந்தாள் சிலை ஏந்தி வாரி கடல் சுமந்து நின்றேனும் நின்றேன் நெடுமரம் போல் நின்றேன். என்ன வச்சுட்டு இருக்கேன்? வந்தாள் சிலை ஏந்தி, ஒரு பெரிய வில்ல கையில வச்சுட்டு இருக்கேன். வாரி கடல் சுமந்து, அம்பரா துணியில ஒரு பெரிய அக்ஷய அம்பரா துணி, ஒரு பெரிய அம்புகளோட கடலை வச்சுட்டு இருக்கேன். வந்தாள் சிலை ஏந்தி வாரி கடல் சுமந்து நின்றேனும் நின்றேன் நெடுமரம் போல் நின்றேன் அப்படின்னு ராமருடைய அந்த மானுஷ ரொம்ப அழகா காமிக்கிறார். இந்த அளவுல பிடிச்சுப்போம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், ராமாயணத்தை கம்பராமாயணத்துல ஸ்துதிகள் வருது ஆரண்ய காண்டத்துல. இதையும் ரொம்ப அழகா கம்பர் அமைச்சிருக்காரு. அது உள்ள பாடல்கள் நம்ம பார்க்க போறது இல்லை. இந்த ஆரண்ய காண்டத்துல 3 ஸ்துதி வருது. விராதன் ஸ்துதி, கபந்தன் ஸ்துதி ஒன்று. இது 2. இதுல நீங்க யோசிச்சா இவா 2 பேருக்குமே சாப விமோசனம் கிடைக்கிறது ராமர் கையால. சாப விமோசனம் கிடைக்கிறவளுக்கு ராமருடைய அவதார ரகசியம் தெரிஞ்சிடும் இருக்காது. ஏன்னா அதனாலதான் சாப விமோசனம் கிடைச்சிருக்கு. அதனால அவ ஸ்துதி பண்றான். அதாவது சகட்டு வேண்டிக்கு ஸ்துதியை போடல. பின்னாடி ராமாயணத்துல எல்லாம் ஒரு ரிஷி பாப்பா உடனே ஒரு பெரிய ஸ்துதியை இது பண்ணுவார். துளசிதாஸ்லாம் அப்படிதான் எழுதுறாரு. ஆனா இதுல அந்த சாப விமோசனம் கிடைக்கிறவா மட்டும் தான் ஸ்துதி பண்றா. ஏன்னா அவளுக்கு தெரியாது இவர் பகவான் நமக்கு சாப விமோசனம் கொடுத்திருக்காரு. அப்புறம் 3வது இந்திரன் ஸ்துதி பண்றார் சரபங்கருடைய ஆசிரமத்துல. அவருக்கு ராமருடைய அவதார ரகசியம் தெரியும்ன்றதுனால சரியா அந்த 3 இடத்துல மட்டும் ஸ்துதி வச்சிருக்காரு. எல்லாமே வேதாந்த பரமான ஸ்துதி. இதுல அந்த விராதன் ஸ்துதி வேதங்கள் அழைக்கின்ற உலகெங்கும் விரிந்தன உன் பாதங்கள் இவை என்னின் படிவங்கள் எப்படியோ, இப்படி எல்லாம் ஒரு ஆழ்வாருடைய அருளிச்செயல் மாதிரியே இருக்கும். இந்த ஸ்துதியெல்லாம் நம்ம வாசிச்சோம்னா அற்புதமான ஸ்துதிகள் எல்லாமே. இந்த ஸ்துதியை பத்தி நான் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கோம். படிவங்கள் எப்படியோ அப்படின்னு தான் இந்த கட்டுரையுடைய தலைப்பு. நீங்க இன்டர்நெட்ல போய் படிவங்கள் எப்படியோ ஜடாயு அப்படின்னு சர்ச் பண்ணா அந்த கட்டுரை கிடைக்கும். அதுல அந்த ஸ்துதியில் உள்ள எல்லா பாடல்களையுமே விளக்கி அப்படி ஒரு கட்டுரை என்பதோட இந்த